கோவையில் தொடர்ந்து 42 ஆண்டு காலம் மக்கள் சேவையாற்றும் எஸ்.என்.ஆர். அண்ட் சன்ஸ் அறக்கட்டளையின் 42வது நிறுவனர் நாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கோவை எஸ்.என்.ஆர். அண்ட் சன்ஸ் அறக்கட்டளையின் 42வது நிறுவனர் நாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. எஸ்.என்.ஆர். சன்ஸ் அறக்கட்டளை கடந்த 1970ஆம் ஆண்டு மறைந்த எஸ்.என். ரங்கசாமி நாயுடுவால் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த அறக்கட்டளையின் கீழ் மருத்துவம், கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட 18 நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது. இதன் நிறுவனர் நாள் விழா ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன்படி 42வது ஆண்டு நிறுவனர் நாள் விழா கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. எஸ்.என்.ஆர். சன்ஸ் அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் டாக்டர் சுந்தர் ராமகிருஷ்ணன் தலைமை வகித்து வரவேற்புரை வழங்கினார். அதைத் தொடர்ந்து எஸ்.என்.ஆர். சன்ஸ் அறக்கட்டளையின் கீழ் செயல்படும் கல்வி நிறுவனங்களின் முதல்வர்கள் ஆண்டறிக்கை வாசித்தனர். விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக ஏவிஎம் லேப்ஸ், ஏவிஎம் ஸ்மைல்ஸ் மற்றும் தைரோகேர் ஆகிய நிறுவனங்களின் நிறுவனர் டாக்டர் ஏ. வேலுமணி கலந்து கொண்டு ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் கல்வி நிறுவனங்களின் மருத்துவர்கள், பேராசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் பிற பணியாளர்கள் என இன்று 25 ஆண்டுகள் நிறைவு செய்த 30 நபர்களை கௌரவித்து அவர்களுக்கு விருதுகள் வழங்கினார். அதைத் தொடர்ந்து 400க்கும் மேற்பட்ட இருதய வாழ்வு மாற்று அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ள டாக்டர் எஸ். தியாகராஜ மூர்த்தி அவர்களை கௌரவிக்கும் வகையில் அவருக்கு சிறப்பு விருதினரையும் வழங்கி சிறப்பித்தார். இந்த விழாவில் எஸ்.என்.ஆர். சன்ஸ் அறக்கட்டளை இணை நிர்வாக அறங்காவலர் நரேந்திரன், சவுந்தரராஜ், அறங்காவலர்கள் ராமகிருஷ்ணா விஜயகுமார், லட்சுமி நாராயணசுவாமி, துரைசாமி, தலைமை செயலதிகாரி சி.வி. ராம்குமார், தலைமை நிர்வாக அதிகாரி டி. மகேஷ்குமார், ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் மற்றும் செயலர் முனைவர் பி.எல். சிவக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.